வெல்கம் டு ஆரா டீச்சர்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் கிளாஸ் 6ல் உள்ள டேர்ம் ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.1லேருந்து 1.4 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எக்ஸாம்பிள் 1.1 பார்த்தோம் அப்படின்னா, the distance between the sun and the earth is about some number கொடுத்து miles. Read and write the number in the Indian method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து சன்னுக்கும் ஏர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை டினோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இதை வந்துட்டு நம்ம இப்போ இந்தியன் மெத்தடில் எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.1ல் கொடுத்துருக்குற நம்பர் அப்படி எழுதிக்கலாம். இப்போது நம்மளுக்கு இந்தியன் மெத்தடுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்தியன் மெத்தடில் என்னெல்லாம் வரும்? 0, 10s, 100s, 1000s, 10,000, lakh, 10 lakh அண்ட் crore. இப்போ கமாஸ் போட்டுக்கலாம் நம்பர்ஸ்க்கு. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 9 crore, 29 lakh, அதோடு முடிஞ்சு. ஏன்னா வேறு எந்த நம்பரும் இல்லை, ஸோ அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி ரீட் பண்ணுவீங்க? 9 crores 29 lakhs அப்படின்ற மாதிரி ரீட் பண்ணணும். மைல்ஸில் கொடுத்துருக்காங்க, ஸோ மைல்ஸ்ன்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, ரைட். இப்போது எக்ஸாம்பிள் 1.2 பார்த்தீங்க அப்படின்னா, the distance between the sun and the earth is about some miles. Read and write the number in the international method. ஸோ அதே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மெத்தடில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் மெத்தட் எழுதும்போது 0s, 10s, 100s, 1000s, 10,000, 100,000, million, 10 million. ஸோ இப்போ கமாஸ் போட்டுக்கலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம்? இப்போ 92 millions, 900,000s. ஸோ இதுக்கப்புறம் எந்த நம்பரும் இல்லை, ஸோ இதோட ஸ்டாப் பண்ணுறோம். இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 92,900,000 அப்படின்றத எழுதிப்போம். அண்ட் இது மைல்ஸில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம மைல்ஸ்ன்றதையும் ஆட் பண்ணி எழுதிப்போம். தென் 1.3 பார்த்தோம் அப்படின்னா, how many thousands are there in 1 lakh அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakhல எவ்வளோ தௌசண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 lakh நம்பரில் எழுதிக்கலாமா? 1s, 10s, 100s, 1000, 10,000, lakh. ஓகே, ஸோ எழுதிக்கோங்க. அந்த 1s, 10s, 100s, 1000, 10,000 அண்ட் lakh. இப்போது நம்ம இந்த நம்பரை 1000ஆல் டிவைட் பண்ணோம். எது எத்தனை டைம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க? 1000 தான். ஸோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஸோ 100 times thousands இருக்கு. ஸோ எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? therefore 100,000s are there in 1 lakh. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 1.4, how many thousands are there in 1 million கேட்டிருக்காங்க. ஸோ 1 million நம்பர்ஸில் எழுதிடலாமா? 1s, 10s, 100s, 1000, 10,000, 100,000. ஸோ அப்போது 0 0 0 1 million. ஸோ இப்போ இந்த நம்பர்லேயும்
தௌசண்ட்ஸ் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோன்னா ஆன்சர் 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 1 மில்லியனில் 1000 டைம்ஸ் thousands. ஓகே, ஆன்சர் எப்படி எழுதுவீங்க? 1000 thousands are there in 1 million. And right. Thanks for watching.